எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் தேவி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாட்டில் ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு நமக்கு சோறு தான் முக்கியம். ஆரம்பிக்கலாங்களா? கீ ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: பேனில் நெய் ஊற்றிக்கோங்க. கட் பண்ண வச்ச பன்னீர் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரோஸ்ட் பண்ண பன்னீரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் மிளகு, சீரகம், வெந்தயம், பட்டை, லவங்கம், காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா புளி போட்டு கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததும் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு அது திக்காகும். அதுக்கப்புறமா பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டால் பன்னீருக்கு அப்போ தான் மசாலாலாம் சேரும். ஸோ அதனால் 5 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணுங்கள். பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.
பார்த்த பன்னீர் கீ ரோஸ்ட்டை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? நமக்கு சோறு தான் முக்கியம். நம்ம இன்னைக்கு வீடியோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் தேவி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கீ ரோஸ்ட் பன்னீர் எப்படி செய்ய போறோம்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.